ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ராஜிக்கு குஷிங்க, அவ்வளோ குஷி. அப்படியே பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போது மல்லியும் விஜயும் பிரிஞ்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் தொக்க மாட்டிருக்கு ராஜிக்கிட்ட. இது விஜய்க்கு தெரியாது அப்படின்றது ஓரளவுக்கு ராஜிக்கு தெரியும். தெரியாத ஒரு விஷயத்த அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய்கிட்ட போட்டு விட்டோம் அப்படின்னா இன்னும் எரிமலையாக கொந்தளிக்க போகிறான் விஜய். கோபத்தோட கோபமாக மல்லி மேலே இன்னும் கோபம் அதிகமாகி மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ராஜ் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட் போட்டு விட்டுருக்காங்க. ஃபோன்லேயே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஃபோன் ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சி போனதுனால நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டு விட்டுருக்காங்க. ஆனால் அதை எப்போ பார்த்து விஜய் கஷ்டப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா விஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுறாரு. வந்ததுமே இந்த கதிரேசன், நிஷா இவங்களிலையும் கூட்டுக்கு வர வச்சுருக்காங்க இந்த ராஜி. உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை எனக்குள்ளே இருக்குது, அதை நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே டீ காஃபியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. உடனே கதிரேசன் அப்படி என்ன விஷயம் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எவ்வளோ கூலாக கேட்டுட்ருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் ராஜி சொல்கிறாங்க, இந்த மல்லி கன்சீவாக இருக்கான். இந்த விஷயத்த விஜய்கிட்ட கூட சொல்லாமல் கல்லூனி மங்கி மாதிரி அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஆனால் இதை நான் விஜய்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபோன் ரீச் ஆகல. நான் வாய்ஸ் நோட் போட்டு விட்டுருக்கேன். அது மட்டும் அவனுக்கு பார்த்தான் அப்படின்னா அவ்வளோதான், கன்ஃபார்மாக இந்த மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டுக்கலவாணிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் போ, என் பொண்ணை கண்ணு முன்னாடி நிறுத்தாமல் நீ இங்கே வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. ஸோ ஒரு ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்கும் போது ஆட்டோவில் அழுதுகிட்டே வராங்க, பேசிக்கிட்டே வராங்க. வெளியே பேசுகிறவங்க கூட தெரியாமல் மனசுக்குள்ளே பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. அந்த ஆட்டோக்காரர் ரொம்பவே நல்லவராக இருக்கார். கொஞ்ச நேரம் கீழே இறங்குமான்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிப்பாட்டி என்ன விஷயம் எது விஷயம்னு கேட்குறாங்க. கவலையே படாதம்மா, குலதெய்வம் கோயிலுக்கு நீ காசு முடிஞ்சு வை, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவரே மல்லிக்கு ஏதோ ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இங்கே தான் வரேன்னு சொன்னாங்களாண்ணா அப்படின்னு சொல்லி மல்லி கேட்குறாங்க. ஆமாம்மான்னு சொல்லிட்டு ஒரு லேடி இறங்குறாங்க. கூடவே நாகவும் இருக்காங்க. அந்த லேடி மூலயமா தான் வெண்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நம்ம மல்லி போகிறாங்க. ஸோ மல்லி போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இடம் எவ்வளோ மோசமான இடமா இருந்தாலும் நம்ம வெண்பா குட்டி அங்கே இருக்காங்க அப்படின்னா நம்ம மல்லி பத்திரகாளியாக மாறி அங்கே இருக்கிற ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு போலீஸ் கூட தேவையில்லை. எப்படி இருந்தாலும் நம்ம மல்லி வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஏன்னா மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வெளியே போன்னு சொல்கிறாரு. அவங்க கதிரேசன் பார்த்தீங்கன்னா புருஷனும் இல்லை மகளும் தொலைச்சிட்டு நீ எதுக்கு இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்கன்றத நீங்கள் தான் எனக்கு ஆறுதலை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மல்லி பார்த்தீங்கன்னா தீபன் கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க மல்லி, நான் விஜய் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ தீபன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, உனக்கும் மல்லிக்கும் ஆகாத யாரோ ஒருத்தர் தான் இதை திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க விஜய் அப்படின்னு தீபன் சொல்கிறாரு. தவளை தம் ஆயால கேட்டோம் அப்படின்ற மாதிரி தீபன் இந்த உண்மையை சொல்ல, எங்களுக்கு ஆகாத ஒரே ஒரு ஆளு உங்கள் மிஸ்ஸஸ் தான் தீபன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பட்டுன்னு போட்டு உடச்சிடுறாரு. உடனே தீபன் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த தீபிகா தான் இந்த வேலையை செஞ்சாங்கன்றது தீபனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பொண்டாட்டிக்காக மறைக்கிறாரு. ஆனால் விஜய் அப்படி சொன்னதும் அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இதுதாங்க வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 எபிசோட்குள்ளே நம்ம மல்லி வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் முன்னாடி வெண்பாவை கூட்டிகிட்டு வர போகிறாரு. பார்த்ததும் அதுக்கப்புறம் சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதித்து ஆட போகிறாரு. ஏன்னா வெண்பா கிடைச்சதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. அப்படி வெண்பா கிடைச்ச உடனே விஜய் கண்டிப்பாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ண போகிறாரு. மல்லியும் பண்ண போகிறாங்க. ஆனால் இவ்வளோ நாளும் வெண்பா இல்லாத இவ்வளோ நாளும் மல்லி நெருப்பில் போட்டு சுடுற மாதிரி வார்த்தையால் சுட்டுட்டாரு நம்ம விஜய். அதுக்கப்புறம் வெண்பா கிடைச்ச உடனே அந்த மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக உடனே அப்படியே மாற போகிறாரு. அப்படியே மாறி கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிடு மல்லி, வெண்பா காணாமல் போனதுனால நான் நானாவே இல்லை, நான் என்ன பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல, உங்ககிட்ட நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கதிரை இழ போகிறாரு. நம்ம மல்லி எப்பவும் போல் சமாதானமாகி, பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானம் ஆக போகிறாங்க. கடைசியில் ஒன்று சேர போகிறாங்க. ஆனால் இதில் வந்து குளிர் காஞ்சி எப்படியாவது பிரிச்சிடலான்னு ராஜி பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்க போகிறதில்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.